வெல்கம் டு அவர் சேனல் எஸ்ட்ரீட்காரங்க சமையல். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 1/2 கிலோ சாலை மீன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் மத்தின்னு சொல்லுவாங்க. இந்த மீனுக்கான தேவையான மசாலா நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3லேருந்து 4 வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க. ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு தண்டு கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு இது சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 லெமன் இதில் நம்ம புழிஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இதை இப்போ மிக்சியில் நல்லா ஒரு தடவை நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மீனில் தடவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். இதை முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஒவ்வொரு மீனையும் இப்படி உள்பாகம் வெளியில் எல்லாமே நல்லா தடவி விட்டுக்கோங்க. நான் இதில் குட்டி குட்டி மீனுங்கிறதுனால தான் நடுவில் கீரல் போடல. நீங்கள் கொஞ்சம் சைஸ் பெரிய சைஸ் மீனாக இருந்துச்சுன்னா நடுவில் கத்தி வச்சு ஒவ்வொரு கீரல் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே இப்போ தடவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா மீனில் நல்லா மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவியாச்சு. உங்களுக்கு நான் இதில் நான் அளவாக தண்ணி சேர்த்தனால இந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிப்போச்சு என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மீன் பொரிக்கும் போது மீனும் நல்லா கிறிஸ்பியாக வரும், எண்ணெய் குடிக்காது. இது ஒரு 1/2 hour இல்லாட்டி ஒரு பொரிக்கிறதுக்கு 1/2 hour இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியே வச்சிடலாம். இல்லை உடனே நாங்கள் பொரிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இதை நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் நார்மலாகவே கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 hour நான் வெளியவே தான் வச்சுக்க போகிறேன். 1/2 hour ஆகட்டும். நம்ம இப்போ ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஆயில் ஹீட் பண்ணி மீனெல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போது இந்த 2 கருவேப்பிலை 2 தண்டை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒவ்வொரு மீனாக எடுத்து நம்ம இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறதால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வேகவும் இந்த மாதிரி நம்ம இதை பிரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மீனும் அப்படியே பிரட்டி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூடி வேகணும். வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரட்டி விட்டுக்கலாம். அப்படியே லைட்டாக நகர்த்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மீனையும் கொஞ்சம் கொஞ்சமாக வேக அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே பிரட்டி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா முருகலாக வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். எல்லா மீனையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.